பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் அவன் நன்றி செலுத்துவான், கஷ்டங்கள் வந்தால் அவன் பொறுமையாக இருப்பான். ஒரு மூமினுடைய வாழ்வு அவனுக்கு எப்பொழுதும் நலவுதான். செல்வம் வந்தாலும் நலவுதான், ஏழ்மை வந்தாலும் நலவுதான், நோய் வந்தாலும் நலவுதான், ஆரோக்கியம் வந்தாலும் நலவுதான். எதுவும் எங்களுக்கு ஷர் கிடையாது. ஒரு முஸ்லிம் எதையும் ஷர்ராக, கெடுதியாக பார்க்க மாட்டார். நலவு வர வர அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், கஷ்டம் வர வர சபர் செய்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தும் பொழுது, وَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَىٰ أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنتُمْ لَا تَعْلَمُونَ. சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு அது கைர். சில விடயங்களை விரும்புவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு ஷர். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் மிக அறிந்தவன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து முஸ்லிம் சமூகம் ஒரு நாளும் அஞ்சுவதோ பயப்படுவதோ கிடையாது. ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வழி காட்டி இருக்கிறது. வேற எந்த சமூகத்துக்கும், பௌத்த சமூகத்துக்கோ இந்து சமூகத்துக்கோ அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வழிகாட்டி கிடையாது. அது அவர்களுக்கும் தெரியும். இந்து மதத்திலே திருமணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அவர்கள் சொல்லும் பதில் ஒன்றே ஒன்றுதான், மல்லிகைப்பூ மணக்கும் என்று சொல்ல வேண்டுமா? சொல்லப்படவில்லை. அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தில் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுக்கும் தீர்வை அல்லாஹ் இஸ்லாத்திலே வைத்திருக்கின்றார். அதனால்தான் முஸ்லிம்கள் வழிகாட்டப்பட்ட அடிப்படையில் வாழ்வார்களாக இருந்தால், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா. யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா. உலகத்தில் வாழும் பொழுது ஆரோக்கியமானவர்களாக, நல்லவர்களாக வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. அல்லாஹுடைய கலா கதிர் பிரகாரம் நோய் வந்துவிட்டது, அதை பொருந்திக் கொள்ளுவன் தான் முஸ்லிம். அதை பொருந்த வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, நோய்க்கு இருக்கக்கூடிய நன்மாராயங்கள் சின்ன நன்மாராயங்கள் அல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கவலை வந்து விட்டது, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சஞ்சலம் வந்து விட்டது. ஒரு முஸ்லிம் பாதையால் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ளு குத்தி விட்டது. ஒரு முள்ளு குத்தினதோட என்பார், அதோடு அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவோம்.
ஒரு முள்ளு குத்தினால் முஸ்லிமுக்கு. இரண்டாவது சிறப்பு, ஆக நன்மை கூடுதலான நோய் என்ன தெரியுமா? காய்ச்சல். காய்ச்சல் வந்தால் ஒரு தடவை காய்ச்சல் வந்தால் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் வந்தால் சந்தோஷப்படுவார்கள். ஏன்? காய்ச்சல் 360 மூட்டிலும் வருத்தம், அதெல்லாம் நன்மை கூடும். மூன்றாவது சிறப்பு, ஆபரேஷன் நடக்குது. இந்த கேனியா ஆபரேஷன், பைபாஸ் ஆபரேஷன் ஹதீஸ்ல வந்திருக்குது. கியாமத்துடைய நாளையில போய் இந்த ஆபரேஷன் செய்யப்பட்டவைகளை பார்த்து அந்த மனிதன் கவலைப்படுவானா? முழு உடம்பு வெட்டப்பட்டிருந்தார். ஒவ்வொன்றுக்கும் நன்மை. இன்சுலின் அடிக்கிறீங்களே, சுகருக்கு இன்சுலின், ஒவ்வொரு குத்தும் பொழுதும் நன்மை தான். இது கலா கதிர். இதை பொருந்திக் கொள்ள வேண்டும், இதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல்ல படுத்துக்கொண்டு கவி படிப்பார்கள். குல்லு இம்ரின் முஸப்பஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத் கரீபுன் மின் ஷிராகி நஅலிஹி. சொல்லுவாங்களாம், ஒவ்வொரு மனிதனும் காலையாகும் பொழுது குடும்பத்தில காலையாகிறான், ஆனால் செருப்புடைய வாரை விட மவுத் நெருக்கமாக இருக்கிறது. நாலாவது சிறப்பு, அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் சொல்லுவானாம், அடியார்களே மரித்து பலம் தழுவினி, நான் நோயாளியாக இருந்தேன், நீங்க யாரும் என்ன விசாரிக்க வரலையே, யா அல்லாஹ் நீ நோயாளியாகுவியா? அல்லாஹ் சொல்லுவானாம், இன்ன அடியா நோயாளியாக இருந்தா நீ பார்க்க போகலையே, நீ அவனை விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். நோய் என்பது லானத் அல்ல, நோய் என்பது சாபம் அல்ல, நோய் என்பது அல்லாஹுடைய கலாக்கதர். அதை வந்தால் பொருந்திக் கொள்ளவர், அதற்கு ஏசக்கூடாது, அதை திட்டக்கூடாது. அல்லாஹ் சிலருக்கு இயற்கையிலே நோயை கொடுத்திருக்கிறார். சில பெண்களை எடுங்கள், இயற்கையிலே நோயாளிகள், அதற்காக அவர்களுடைய மனதை உடைக்கக்கூடாது. உன்னோட அல்லாஹ் இரக்கம் இல்லை அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 17 வருடம் நோயாளியாக இருந்தார்களே, அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு இரக்கம் இல்லையா? 17 ஆண்டுகள் நோயாளியாக இருந்தார்களே. ஒரு நாள் அவருடைய சகோதரர் சொன்னார், அய்யூப் உன்னோட அல்லாஹ் இரக்கவில்லையா? இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துகிறாரே. அன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதிலே தலையை வைத்து, யா அல்லாஹ் நீ சுகத்தை தராவிட்டால் நான் தலையை தூக்க மாட்டேன். அல்லாஹ் உடனே சுகமாக்கினார். நோயை தாரது அல்லாஹ், ஷிஃபாவை தாரது அல்லாஹ். இந்த கலா கதிரை முஸ்லிம்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தில் முஸ்லிம்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் உலகத்திற்கு. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சகோதரர்களே, இந்த நோய் வராமல் பாதுகாப்பதும் இஸ்லாம். நோய் வராமல், நோயை தந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செய்வது, நோய் வராமல் பாதுகாப்பாக வாழ்வதும் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைக்கு நோய் வராமல் இருப்பதற்காக தான் நபி அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஜெய்தூன் போடுவார்கள். ஜெய்தூனை அப்படியே அப்பி வைப்பார்கள் தலையில். நபி அவர்கள் இன்னொரு ஒரு கம் போன்ற ஆயில் பாவித்திருக்கிறார்கள். தலைமுடிகள் முன்னால் வராமல் ஹஜ்ஜுடைய காலத்திலே தலைக்கு நபி அவர்கள் கவனமாக ஒவ்வொரு ராவு விட்டும் எண்ணெய் வைப்பார்கள். இரண்டாவது, தலையுடைய நடு இருக்கிறே, நடு வெள்ளையிலே நபி அவர்கள் கஸ்தூரி இடுவார்கள்.
தலை மணக்க வேண்டும், நோய் வராது. கஸ்தூரி மிஸ்க் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், கஅன்னி அன்துர், நான் இப்பொழுது பார்ப்பது போன்றிருக்கிறது ரசூலுல்லாஹுடைய நடு வெள்ளையிலே கஸ்தூரி. ஒரு மனிதனிடம், ஒரு முஸ்லிமிடம் நாடக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய தலை நாடக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய தலை மணக்க வேண்டும். தலைக்கு கஸ்தூரி வைப்பார்கள், தலையுடைய வருத்தம், நோய்கள் எல்லாவற்றும். எவ்வாறான வழிகாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடி இருக்குதே, நாங்க வெற்ற மாதிரி வெட்ட மாட்டார்கள், இது நோய் வார வெட்டி. இது நபி அவர்கள் தலைமுடிய வெற்றது ஒன்று நேராக வளர்த்திருப்பார்கள் தலையை பாதுகாப்பதற்கு, இல்லாவிட்டால் ஹஜ்ஜிலே மொட்டை அடிப்பார்கள். ரெண்டு இல்ல, நாங்க வெற்ற வெட்டு நோயாளியுடைய வெட்டு. அனைத்து தொற்று நோயும் வரும். அதனாலதான் ஹதீஸிலே வந்திருக்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு நடுவுல முடிய வெட்டி சைட்ல முடிய வெட்டிடாத, நஹா அனில் கரா. நபி அவர்கள் தடுத்தார்கள். தடுத்ததைத்தான் இன்று நாம் நாகரிகம் என்று செய்கிறோம். நோய்க்குரிய வெட்டி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியிலே காயம் வந்தது, 2 காயம். உஹதுடைய யுத்தத்திலே 2 ஆணி நுழைந்து விட்டது, இழுத்தார்கள், ரத்தம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேடயத்திலே தண்ணீர் கொண்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நெற்றியை கழுவினார்கள். கழுவ ரத்தம். வைத்தியம் செய்தார்கள். உடனே பாயை எரித்து அந்த பாயுடைய சாம்பலை அந்த இடத்திலே வைத்தார்கள். ரத்தம் நின்று விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நோயாளியாக ஆகியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் யார்? ரத்தம் ஓடி இருக்கிறது என்றால் நாங்கள் யார்? மூன்றாவது, கண்ணுக்கு நபி அவர்கள் வைத்தியம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஒன்றை விளங்க வேண்டும், நோய் வந்ததற்கு பிறகுதான் சிலர் கருஞ்சீரகத்தையும் தேனையும் வாங்குறது. நோய் வந்ததற்கு பிறகல்ல இஸ்லாத்திலே வைத்தியம். நோய் வர முன்னால் தான் இஸ்லாமிய வைத்தியம். நபி அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்தது தலைவலி வந்ததற்கு பிறகு அல்ல. நபி அவர்கள் கண்ணுக்கு சுருமா போட்டது கண் நோய் வந்ததற்கு பிறகு அல்ல. நபி அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு நேரத்திலே கண்ணுக்கு சுருமா போடுவார்கள். நபியுடைய சுருமாவுடைய பெயர் இஸ்மித், ஹாஷிமி அல்ல. கூலாக இருக்குது, நல்ல கண் கூலாக இருக்குது, அது சுருமா அல்ல. அது உலகத்தை ஏமாத்துற சுருமா. அது காலையில போடுறதுக்கு பேர் அல்ல சுருமா. இஸ்மித் தூங்கும் பொழுது கண்ணுக்கு போட வேண்டும். நபியவர்கள் சொல்லுவார்கள், நீங்க கண்ணுக்கு இஸ்மித போட்டால் கண் அப்படியே தெளிவடையும். சுபங்கள் எழும்பும் பொழுது கண் தெளிவாயும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டி தந்த வைத்தியங்கள். சகோதரர்களே, மூக்கடைப்பு, மூக்கு சம்பந்தமான நோய்களுக்கு ரசூலுல்லாஹ் வைத்தியம் செய்தார்கள். கருஞ்சீரகத்தை ஒரு புடவையிலே போட்டு அதை தண்ணீரிலே ஊற வைத்து ஒவ்வொரு டொட்டாக தன்னுடைய மூக்குக்குள்ளே விடுவார்கள். மூக்கு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் சுகமாகும். சகோதரர்களே, மீசையிலும் நோய் இருக்கிறது. மீசையை வளர்ப்பது நோய், மீசையை வளர்த்து முறுக்குவது நோய். அதனால்தான் நபி அவர்களுடைய வழிமுறை மீசையை கத்தறியுங்கள், மீசையை வளர்க்காதீங்க. சகோதரர்களே, வாய் இருக்கிறதே, நபி அவர்கள் வாய்க்கு செய்யும் வைத்தியம் தான் பெரிய வைத்தியம். பல்லுக்கும் நாக்குக்கும் முரசுக்கும் வைத்தியம் செய்வார்கள். அராக் என்ற குச்சால்,
அராக் என்ற குச்சி மதீனாவில் இருக்கிறது நம்முடைய மிஸ்வாக். நீங்க பிரஷால போட்டு முரச தேய்க்க முரசுதான் கரை. தேவைப்பட்டா 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை பிரஷ். ஆனால் மிஸ்வாக், நாக்கு, முரசு, பல்லு, நபியுடைய காலத்தில் எந்த முஸ்லிம்களும் பல்லு கலத்தியதாக வரலாறு இல்லை. ஏன் இல்லை? எல்லோருடைய காதிலும் அராக் இருக்கும். நாங்க படு பாஸ்மார் வச்சிருப்பாங்களே பேன காதில, பென்சில் வச்சிருப்பாங்களே பாஸ்மார், அது மாதிரி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய காதிலே மிஸ்வாக் இருக்கு. நபி அவர்கள் 18 தடவை ஒரு நாளைக்கு மிஸ்வாக் செய்வார்கள். 5 நேர தொழுகைக்கு, 5 நேர வுதுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், வீட்டுக்கு வந்தா முதல் எடுக்கிறது அராக்கத்தை, முதல் எடுக்கிறதே அராக். எங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை. எங்கள்கிட்ட மிஸ்வாக் இருக்குதா? இருக்கும். எவ்வளவு தூய்மையாக வைத்திருப்பார்கள் தெரியுமா? அதனாலதான் சக்கராத்தில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே சொல்லுவார்கள், சக்கராத் என்று விளங்கினா உடனே மிஸ்வாக் எடுத்து செஞ்சிடணும். இந்த ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் இருக்கிறார்கள். சக்கராத் வந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹுடைய தம்பி அப்துல் ரஹ்மான் வாரார். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு கையில ஒரு மிஸ்வாக் இருந்தது. நபி அவர்கள் சைக்கினையால மிஸ்வாக்க கேட்டார்கள். நபி அவர்களுடைய பற்களால் மென்று மிஸ்வாக் செய்ய முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்து அதை மென்று கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் கடைசியாக பல்லை மிஸ்வாக் செய்தார். இது பல்லுக்குரிய வைத்தியம், முரசுக்குரிய வைத்தியம், தொண்டைக்குரிய வைத்தியம். மிஸ்வாக்கை செய்து துப்புவதல்ல, அராக்கை செய்து விழுங்குவது தொண்டைக்குரிய வைத்தியம். எத்தனை தொண்டை சம்பந்தமான நோய் இருக்குதோ ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பேசுவதற்கு நேரம் இல்லை அவைகளை எல்லாம். இஸ்லாம் இவ்வளவு அழகான மார்க்கமா? காபீர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இதெல்லாவற்றை. அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாத இவைகள் எல்லாம். சகோதரர்களே, அடுத்த வைத்தியம் கண்ணங்கள், முகத்துடைய வைத்தியம். நபி அவர்கள் முகத்துடைய வைத்தியத்துக்கு தான் தாடியை அடர்த்தியாக வளர்த்தார்கள். வலிக்க வலிக்க நோயாளிதான், முகத்தை வலிக்க வலிக்க நோயாளிதான். எத்தனை நோய் வருமோ தெரியாது. நபி அவர்கள் வாழ்க்கையில் வலித்தது கிடையாது தாடியை. ஏன்? வலிக்க வலிக்க நோய்தான். நியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோல் புயங்களுக்கு வைத்தியம் செய்வார்கள். ஒரு தடவை ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் யுத்தத்திலே ஒரு பெண் ஆட்டிறைச்சியில் நஞ்சை கலந்து கொடுத்தார். ஒரு துண்டை சாப்பிட்டு விட்டார்கள். உடனே நபியுடைய முரசு அப்படியே கருப்பாக மாறிவிட்டது. உடனே என்ன செய்தார்கள்? ஹிஜாமா செய்தார், ரத்தம் குத்தினார்கள். உடம்பிலே ரத்தம் குத்தினால் உடம்பில் இருக்கும் நஞ்சு வெளியிறங்கிவிடும். உடம்பில் இருக்கும் நஞ்சு வெளியிறங்கிவிடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்முடைய வுது இருக்குது. வுது ஆகப்பெரிய வைத்தியம். இதில் ஒரு நாளைக்கு 5 தடவை வுது எடுக்கும் பொழுது 15 தடவை மூக்கை கழுகிறோம். நாங்க மூக்க கழுகிறது அல்ல முறை, இஸ்தின்சார். உண்மையான முறை என்ன தெரியுமா? வாயை 3 தடவை கொப்பளித்து விட்டு தண்ணீரை கைக்கெடுத்து மூக்குக்கு இழுக்க வேண்டும். மூக்குள்ளுக்கு 2 விரலையும் போடுவதல்ல. அது நாங்கள் உருவாக்கிய இஸ்லாம். மூக்குள்ளுக்கு விரலை போட்டுட்டு ஹவுதுள்ளுக்கு திரும்ப விரலை போடுறோம். மூக்குள்ளுக்கு விரல் போடுவதல்ல, தண்ணீரை எடுத்து மூக்குக்கு தண்ணீரை இழுக்க வரும். இஸ்தின்ஷாக், திரும்ப மேலிருந்து தண்ணீரை கீழே இழுக்க வரும்.
ஒரு மனிதனுடைய மூக்கு சுத்தமாக இருந்தால் அறவாசி நோய் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு அது தெரியாம தான் எல்லோருமே மாஸ்க் கட்டுறார்கள். நாங்க தானே லொஹர் முடிய அசருக்கு மூக்க கழுவ போறோம், அசர் முடிய மக்ரிபுக்கு 3 தடவை மூக்க கழுவ போறோம், மக்ரிப் முடிய இஷாக்கு 3 தடவை மூக்க கழுவ போறோம். ஒரு நாளைக்கு 5 நேரம் 5 3 தடவை 15 தடவை உலகத்தில் மூக்கை சுத்தம் செய்யும் முஸ்லிம் சமூகத்தை விட வேறு யார் இருக்கு? வேறு யார் இருக்கு சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடுத்த ஆகப்பெரிய வைத்தியம் தான் நபி அவர்கள் கக்கத்து முடியை பிடுங்கி எடுத்து விடுவார்கள். கக்கத்து முடி இருக்குது, இது வளரக்கூடாது, இது ஆகப்பெரிய நோய். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபி அவர்கள் துஆ கேட்பதற்கு கையை தூக்கினால் நபியுடைய கக்கம் வெள்ளையாக இருக்கும். நபியுடைய 2 கக்கமும் வெண்மையானது. முடிய புடுங்கிறது மாத்திரமல்ல, அதற்கு அத்தர் வைக்க வரும். ரசூலுல்லாஹ் இவ்வளோ ஏழ்மையாக வாழ்ந்தும் தலைக்கு பாவித்த அத்தர் மிஸ்க், ஆனால் கக்கத்துக்கு பாவித்த அத்தர் ஜரீரா. அந்த காலத்திலே மதீனாவில் அந்த அத்தர் இருக்கவில்லை, ஜரீரா. இந்தியாவிலிருந்து இந்த அத்தர் சென்றிருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்காக. நபி அவர்கள் அந்த அத்தரை தனது கக்கத்திலே வைப்பார்கள், கக்கமே மணக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு வைத்தியத்தை காட்டி தந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வைத்தியத்தின் ஆகப்பெரிய வைத்தியம்தான் உள்ளம், கை. எப்பொழுதெல்லாம் டாய்லெட் போகிறோமோ நாங்க பழகி இருக்கும் பழக்கம் என்ன தெரியுமா? சோப் போடுவது. டாய்லெட்டை கழுவி விட்டு அந்த நாத்தத்தை மனமாக மாற்றுகிறோமே தவிர அந்த நாத்தத்தை போக்குவது கிடையாது. டாய்லெட் கழுவியதோடு கை நாத்தம், இந்த நாத்தத்தை சோப்பை போட்டு கழுகிறோம், நாத்தம் மனமாக மாறுகிறதே தவிர நாத்தமும் நஜீஸும் போவது கிடையாது. நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்பொழுதெல்லாம் மர்மஸ்தானத்திலே நபியுடைய கை படுமோ உடனே மண்ணை எடுத்து கையை தடவுவார். அல்லாஹ் மண்ணுக்கு கொடுத்த ஒரே ஒரு சக்தி தான் இந்த நகங்கள், இந்த கை ரேகைகள் இருக்கும், அவ்வளோ மனமும் இல்லாமல் போய்விடும். அரைவாசி நோய்க்கு காரணம் என்ன தெரியுமா? மலத்தை தொட்டுவிட்டு, மர்மஸ்தானத்தை தொட்டுவிட்டு, சோப்பை போட்டுவிட்டு, அப்படியே ரேகைகளில் மலம் இருக்கிறது, அதோடு சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாத்ரூமாக இருக்கட்டும், கொஞ்சம் மண் வையுங்கள், கொஞ்சம் மண் வையுங்கள். முதல் மண்ணால் கையை சுத்தம் செய்து விட்டுத்தான். புகாரியில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஹதீஸ், 1-2 ஹதீஸ் அல்ல. ரசூலுல்லாஹ் ஜுனுபாலியாக குளிக்கும் பொழுது குளித்து விட்டு மர்மஸ்தானத்தை கழுவி விட்டு உடனே செய்யக்கூடிய வேலை, நபியுடைய சுவரு களிமண் சுவரு, உடனே கையை அடித்து அதிலே தேய்ப்பார்கள். நீங்கள் சோப் போடாவிட்டாலும் பரவாயில்லை. ஏன் நாயுடைய ஹதீஸிலே இதா வலகல் கல்பு ஃபீ இனாயா ஹதீக்கும், நாய் உங்களுடைய பாத்திரத்துக்குள் வாய் போட்டால் அதை 7 தடவை கழுவுங்கள். இஹ்தாஹுன்ன பித்துராப், ஒரு தடவை மண்ணால் கழுவுங்கள். ஏன்? நாயுடைய நாக்கில் இருக்கும் அந்த நஜீஸ் இருக்குதே, நீங்க என்ன சோப் போட்டாலும் போகாது, மண் போட்டால் போய்விடும். சகோதரர்களே, இந்த கை ரசூலுல்லாஹுடைய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் எத்தனையோ அம்பரை எல்லாம் நுகர்ந்திருக்கிறேன், எத்தனையோ கஸ்தூரி எல்லாம் நுகர்ந்திருக்கிறேன், நபியுடைய கையில் இருந்து வரும் வாடையை போன்ற வாடையை நான் நுகர்ந்ததே கிடையாது. தலை மணக்க வேண்டும் முஸ்லிமுடைய, கக்கம் மணக்க வேண்டும் முஸ்லிமுடைய, கை மணக்க வேண்டும் முஸ்லிமுடைய. அடுத்த வைத்தியம் தான் மர்மஸ்தானம் சம்பந்தப்பட்டது. ஹத்னா ஏன் செய்தோம் என்று அனைவர்களிடம் கேள்வி. பெண்களுக்கு ஹத்னா செய்ய வேண்டுமா? செய்யவில்லை என்றால் அவளிடம் வரும் நாற்றத்தை தாங்க முடியாது.
முஸ்தஹப் அதுதான், வைத்தியம். ஏன் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறோம்? வைத்தியம். உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது வைத்தியம். அதைவிட பெரிய வைத்தியம் தான் மர்மஸ்தான முடியை வழித்தெடுப்பது. 2 கிழமைக்கு மேல் அந்த முடியை வளரவிடக்கூடாது. பாப்பா மகனுக்கு படிச்சு கொடுக்க வெட்கம் இல்லை. ஹஜ்ரத் மிம்பர்னு சொல்லையும் வெட்கம். இது வெட்கப்படக்கூடிய ஒன்றல்ல. இதுதான் வைத்தியம், சுத்தம். மர்மஸ்தான முடியை வழித்தெடுப்பது சகோதரர்களே வைத்தியத்தின் உச்சகட்டம். நீங்கள் இதை காபிர்களுக்கு சொல்லி பாருங்கள், ஆச்சரியப்படுவார்கள். இஸ்லாத்திலே இப்படி எல்லாம் இருக்குதா? மர்மஸ்தான முடியை வலிக்காவிட்டால் 40 நாள் தாண்டி விட்டது என்று வைங்க, வலிக்க இல்லை, அந்த இடத்தில் நீலகரமான ஒரு பேன் உருவாகிறது. மர்மஸ்தான முடியை வலிக்காத ஒருவனுடைய ஹோட்டலிலே போய் சாப்பிடுகிறீர்கள், நல்ல டேஸ்ட் சாப்பாடு. இவன் டாய்லெட் போய் கழுவியதோடு நெகத்திலே அந்த பேன் ஒட்டி கொள்கிறது. இவன் செய்யும் சம்பளிலே அந்த பேன், இவன் பெணையும் பராட்டாவிலே அந்த பேன், இவன் சமைக்கும் கறியிலே அந்த பேன். அறவாசி பேர் நோயாளிகள். அதனாலதான் உலமாக்கள் ஸ்விமிங் பூல் இருக்குதே, குளிக்க செல்கிறீர்களே, இதிலே நீங்கள் மைக்ரோ அதாவது டெலஸ்கோப்பிலே பார்த்தால் மேலே கிருமிகள். என்ன கிருமி தெரியுமா? உங்களுக்கு முன்னால் மர்மஸ்தான முடியை வலிக்காதவன் குளித்தவன், அதனுடைய கிருமிகள். சொல்லுவார்கள் அதற்குத்தான் கெமிக்கல் போடுகிறோம் அந்த கிருமியை சாகடிப்பதற்கு. அது சாகாது. அதனால்தான் இஸ்லாம் இவ்வளவு சுத்தத்தை பேணுகிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நடப்பது ரசூலுல்லாஹ் நடப்பார்கள். எங்கிருந்து எங்கு? மஸ்ஜிது நபவியிலிருந்து குபாவுக்கு நடப்பார்கள். நடப்பதும் வைத்தியம். இவ்வாறு சகோதரர்களே ஒவ்வொரு உடம்புக்கு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மருந்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மருந்துகளில் ஆக உயர்ந்த மருந்துதான் குர்ஆன். குர்ஆனிலும் சூரத்துல் ஃபாத்திஹா. பைத்தியக்காரனுக்கு ஓடி வைத்தியம் செய்யலாம் சூரத்துல் ஃபாத்திஹா. நம்பிக்கை தேவை, நம்பிக்கை தேவை. இரண்டாவதுதான் சூரத்துல் பக்ரா. நபி அவர்கள் சொன்னார்கள், தஅல்லமு சூரத்துல் பக்ரா. சூரா பக்ராவை ஓதுங்கள். அதை ஓதுறதே பரக்கத்து தான். அதை ஓதாம விட்டீங்கன்னா வாழ்க்கையில கைசேதம் அடைவீர்கள். சூனியக்காரர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது பக்ரா ஓதினார். மூன்றாவது தான் சகோதரர்களே, ஷிஃபாவுடைய 6 ஆயத்துகள் இருக்கிறது குர்ஆனிலே. ஷிஃபா ஷிஃபா என்று வரக்கூடிய உங்களுடைய பள்ளி இமாம்களிடம் போய் கேளுங்கள், அதை எழுதித்தாருங்கள், ஓடப்போகிறோம். ஷிஃபாவுடைய 6 ஆயத்துகள். வன்னஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா என்று, வஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீ. முன்னே உலமாக்கள் செய்த வைத்தியம் இவ்வாறு. அடுத்ததுதான் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் ரப்பில் ஃபலக். இது குர்ஆனுடைய வைத்தியம். இரண்டாவது முஸ்லிம்களுடைய வைத்திய பொருள் தான் தேன். தேன், தேனை விட ஒரு வைத்தியம் கிடையாது. அதிகாலையில் எழும்பி டீயை குடிக்க முன்னால், உங்களுடைய காஃபியை குடிக்க முன்னால் தேனை குடியுங்கள். தேன் நேரடியாக செல்வது நரம்புக்குத்தான். எவ்வாறு பால், இரவையில் தூங்கும் பொழுது பால் குடியுங்கள். பால் நேரடியாக குடலுக்குத்தான் செல்கிறது. தேன் குடலுக்கு செல்வதல்ல, தேன் நரம்புக்குத்தான் செல்கிறது. உங்களுக்கு விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால், நரம்பு நோயாளிகள் டேப்லெட் போடுவது வாயால் தான். கிட்னியில் நோய் என்றாலும் டேப்லெட் போடுவது வாயால் தான். ஈரலில் ஒருவருக்கு வருத்தம், ஹார்டில் வருத்தம், டேப்லெட் போடுவது வாயால் தான். அந்தந்த இடத்தை போய் அது செய்யும். எல்லாமே குடலுக்கு போவதல்ல,
பால் எவ்வாறு குடலுக்கு செல்கிறதோ காலையில் எழும்பியதோடு முதல் தேன் குடிக்க வேண்டும். இஸ்லாமிய வைத்தியம் இது. தேன் நேரடியாக நரம்புக்குத்தான் செல்கிறது. ஒரு மனிதனுக்கு நோய் வருவது இரண்டால், ஒன்று குடலால், அடுத்தது நரம்பால். குடல் வைத்தியம்தான் பால். அது காலையில் குடிப்பதல்ல பால். பால் குடிப்பது இரவையில். இரவையில் பால் குடித்த தூங்கினால் குடலே சுத்தமடையும். காலையில் எழும்பியதோடு தேன் குடித்தால் பால் என்பது புல்லுகளின் சுருக்கம், தேன் என்பது பூக்களின் சுருக்கம். ஒரு பேச்சஸ் புல்ல கடிச்சு திங்கலாது எங்களுக்கு. ஆனால் ஒரு பேச்சஸ் புல்ல திண்டாத்தான் மாட்டுக்கு 2 போத்தல் பால் வரும். 1000 பூவை கடிச்சு சாப்பிட முடியாது. 1000 பூவில் மேய்ந்தால் தான் தேனுக்கு 1 போத்தல் தேன் வரும். எவ்வளவு லேசாக சுருக்கி தந்திருக்கிறான். நீண்ட நீண்ட கடல்கள் சுருக்கி சுருக்கி சொல்கிறேன். இரவையில் தூங்கும் பொழுது பால் குடிக்க வேண்டும், காலையில் எழும்பியதோடு தேன் குடிக்க வேண்டும். 3வது வைத்தியம் தான் கருஞ்சீரகம். நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா நோய்களுக்கும் மருந்து கருஞ்சீரகம். மௌத்தை தவிர 3வது மருந்து. 4வது மருந்துதான் அத்திப்பழம். வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழமும் ஜெய்தூன். அல்லாஹ் சூரா அபஸை சொல்கிறார், فَلْيَنظُرْ إِلَى طَعَامِهِ أَنَّا صَبَبْنَا الْمَاءَ صَبًّا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا. ஜெய்தூன சட்டில போட்டு இறைச்ச தாளிக்கிறது அல்ல, ஜெய்தூன பச்சையாக குடிக்கிறது. ஜெய்தூன் சகோதரர்களே, 4வது 5வது மருந்தும் தான் அத்தியும் ஜெய்தூன். 6வது மருந்துதான் ஈச்சம்பழம். நபி அவர்கள் சொல்லுவார்கள், மன் தஸப்பஹ பிஸப்இ தம்ரத்தின் ஆலியா, யார் ஒரு நாள் காலையில் 7 உயர்ந்த ஈச்சம்பழங்களை சாப்பிடுவாரோ நஞ்சோ சூரியமோ அவரை தொடார். யார் செய்யறோம்? அதுதான் பிரச்சனை. அஜுவாதான் இல்ல, மத்த ஈச்சம்பழம் 7 சாப்பிட வேண்டும். 6வது வைத்தியம். அதனாலதான் குர்ஆன் பிள்ளை பெறக்கூடிய பெண்களுக்கு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லிவிட்டு, ருத்தம் மரியமுக்கு அல்லாஹ் சொன்ன உபதேசம், அந்த மதத்தை குலுக்குங்கள், பச்சை ஈச்சம்பழம் வரும், அதை சாப்பிடுங்கள், பிரசவம் இலேசா. ஈச்சம்பழம் ஒரு மருந்து, ஒரு சாப்பாடு. சீனியை நிறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிக்கும் வருடத்துக்கு 80 புசல் ஈச்சம்பழம் கொடுப்பார்கள். அந்த காலத்தில் சீனி இல்லை, சர்க்கரை இல்லை, ஈச்சம்பழத்தில் தான் பால் குடிப்பார்கள். 7வது மருந்து, 8வது மருந்து தான் சிதிர், இலந்தை இலை. இலந்தை இலை ரசூலுல்லாஹுடைய காலத்திலே சமக்காரத்துக்கு பதிலாக பாவித்தது இலந்தை இலை தான். நாங்க இன்றைக்கு மையத்தை குளிப்பாட்ட கூட மாத்திரம் அதை பாவிப்போம். ஏன் பாவிக்கிறோம்? மையத்தை மண்ணுக்குள் இலந்தை இலையால் கழுவி வைத்தால் கிருமிகள் நெருங்காது. அதே போலதான் வாழ்க்கை. இலந்தை இலையை அரைச்சி முகத்தில் உடம்பில் தேய்த்தால் கிருமிகள் செத்துவிடும். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், சூனியம் செய்யப்பட்டவர்களும் இலந்தை இலையை தேய்த்து குளிக்க வேண்டும். அடுத்த மருந்துதான் ஹிஜாமா, ரத்தம் குத்துதல். ரத்தம் குத்தி எடுத்தல், மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் குத்த வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த மருந்துகள் தான். இஸ்லாத்திலே 10 மருந்துகளை சொன்னேன். இஸ்லாம் இவ்வளவு அழகாக முஸ்லிம்களை வழிகாட்டுகிறது. இவைகளையும் செய்து நோய் வருகின்றதென்றால் அதை கபூல் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கவலைப்படக்கூடாது.
நோயாளிகள் யாரும் கவலைப்படக்கூடாது. ஏன் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், கியாமத் நெருங்க முன்னால் 6 விடயத்துக்கு தயாராகுங்கள். அதில் முதல் விடயம் மௌத்தி, நான் மௌத்தாயிடுவேன். இரண்டாவது சொன்னார்கள் ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வெற்றி அடையும். மூன்றாவது சொன்னார்கள் மௌத்தான், முஸ்லிம்களின் பெரும் ஒரு கூட்டம் திடீரென்று மௌத்தாகுவார்கள் என்று அந்த வைரஸ் இந்த வைரஸ் எல்லாம் சொல்கிறோமே, முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே இது போன்ற வைரஸ்கள் அதிகம். சகோதரர்களே, தாஊன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தாஊன் அமவாஸ் அதனுடைய பெயர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுத நிகழ்வு அதுதான். உமர் ரலியல்லாஹு 25,000 முக்கிய சஹாபாக்களை அனுப்பினார்கள் பலஸ்தீனை வெற்றி கொள்வதற்கு. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. இதில் மிக முக்கியமான தலைவர் தான் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மிக முக்கியமான தலைவர், இலேசான தலைவர் அல்ல. நம்ம எல்லோருக்கும் தெரியும், சஹாபாக்கள் 300 பேர் ஒரு ஜமாத்திலே சென்று ஒவ்வொரு ஈச்சம்பளங்களை சாப்பிட்டு கடலிலே ஒரு அம்பர் மீன் கிடைத்தது. அந்த ஜமாத்துக்கு அமீராக இருந்தவர் இவர்தான் அபூ உபைதா பின் ஜர்ராஹ். நபி அவர்கள் 10 பேரை சொர்க்கவாதிகள் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் தான் அதே அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை அமீராக்கி அனுப்பினார்கள் பலஸ்தீனை வெற்றி கொள்வதற்கு. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. கடைசி நேரம் பலஸ்தீனுடைய வெற்றியின் பொழுது ஹஸ்ரத் பிலாலை எழும்பி அதான் சொல்ல சொன்னார்கள். பிலால் அதான் சொன்னார். நபியுடைய காலத்து அதானை போன்றிருந்தது. முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தது. அதை முடித்துவிட்டு திமிஷ்குக்கு வந்தார்கள் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு பிரயாணம் செய்கிறார்கள் சஹாபாக்களோடு. சரக் என்ற இடத்தை அடைந்த பொழுது கேள்விப்படுகிறார்கள், அமவாஸ் என்ற இடம் பலஸ்தீனிலே ராமல்லாவுக்கும் குதுசுக்கும் இடையிலே உள்ள இடம்தான் அமவாஸ். அந்த இடத்திலே ஒரு நோய், கோலரா நோய், வைரஸ் பரவுகிறது. சஹாபாக்களிடம் மஷ்வரா செய்தார்கள், என்ன செய்வது? சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஊரில் நோய் பரவுமோ அந்த ஊருக்கு நுழையாதீர்கள், அந்த ஊரில் இருப்பவர்கள் வெளியே செல்லாதீர்கள். இதெல்லாம் அன்று ரசூலுல்லாஹ் சொன்னவைதான் இவைகள் எல்லாம். இன்று சைனாவிலே வைரஸா, யாரையும் வெளியே விடுவதில்லை, அதுதான் வைத்தியம். யாரையும் அந்த ஊருக்கு போக விடுவதில்லை, அதுதான் வைத்தியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே முடிவெடுத்தார்கள் மதீனாவுக்கு திரும்புவதற்கு. இப்பொழுது அஜ்னாதையினுடைய சஹாபாக்களுடைய படை வந்திருந்தது. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் பின் அபி சுஃபியான், ஷுரஹ்பீல் பின் ஹஸனா, சுஹைல் பின் அம்ர் கேட்டார்கள், அத்தஃபிரு மின் கதரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலா கதரை விட்டு உமரே விரண்டோடுவீர்களா? சொன்னார்கள், அல்லாஹுடைய கலா கதிரிலிருந்து கலா கதிரின் பக்கம் செல்கிறேன். உடனே மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். வந்ததற்கு பிறகு அபூ உபைதா பின் ஜர்ராஹுக்கு கடிதம் எழுதினார்கள். அபூ உபைதா, கடிதம் கிடைத்ததோடு உடனே மதீனாவுக்கு வாருங்கள். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு விளங்கிவிட்டது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை பாதுகாப்பதற்கு அழைக்கிறார். ஜமாத்துடைய அமீர் அவர்தான். பதில் கடிதம் எழுதினார்கள், கலீஃபா, நானும் படையில் ஒருவன், 25,000 முஸ்லீம்கள் நாம் திமிஷ்கில் இருக்கிறோம், நான் எவ்வாறு விட்டு வருவது? உமர் ரலியல்லாஹு கடிதம் வந்ததோடு தேம்பி தேம்பி அழுதார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன அபூ உபைதா மௌத்தாயிட்டாரா? இல்ல, செய்தி வரும், செய்தி வரும் என்றார்கள். திமிஷ்கில் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஹஸரத் அடுத்த கடிதம் வருகிறது, அபூ உபைதா 25,000 முஸ்லீம்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மலை உச்சிக்கு செல்லுங்கள். ஏனென்றால் இந்த வைரசுக்குரிய வைத்தியமாக முஸ்லீம்கள் பார்த்தது உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும்.
இந்த நோய்கள் மழையுள்ள இடத்துக்கு தொத்தார். உலகத்திலே முதல் ஹாஸ்பிட்டல் கட்டியது யார்? முஸ்லீம். இன்று கனடாவிலே ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. யூதர்களில் சொல்லுவார்கள், நான் இல்லை, முஸ்லீம்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹாஸ்பிட்டலை கட்டுவதற்கு முன்னால் இஸ்லாமிய வரலாற்றை பாருங்கள். 4 இறைச்சி துண்டை எடுத்து பக்தாதுடைய 4 திசைகளிலே வைத்தார்கள். உதாரணமா, ஒரு துண்டை புத்தளத்திலும், ஒரு துண்டை நோரலியாவிலும், ஒரு துண்டை கல்முனையிலும், ஒரு துண்டை கொழும்பிலும். பக்தாதுடைய 4 இடத்திலே இறைச்சி துண்டை வைத்தார்கள். 3 நாளைக்கு பிறகு பார்த்தார்கள், எந்த இறைச்சி துண்டு பழுதாகவில்லை. அந்த இடத்திலே 500 மரங்களை முதல் நாட்டினார்கள். அந்த மரங்களுக்கு இடையில் ஹாஸ்பிட்டலை கட்டினார்கள் முஸ்லீம்கள். எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இன்டெலிஜென்ட் சகோதரர்களே! முதல் ஹாஸ்பிட்டல் கட்டியது முஸ்லீம்கள். என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூ உபைதா, உடனே முஸ்லீம்களை அழைத்துக் கொண்டு ஒரு மலை பிரதேசத்துக்கு செல்லுங்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு தயாராகி என்ன செய்தார்கள்? அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், தயாராகுங்கள். அபூ மூஸல் அஷ்அரி சொன்னார், கலீஃபா, என் மனைவிக்கு வைரஸ் குடிச்சிட்டு கலீஃபா, மனைவி சக்கராத்தில் இருக்கிற வைரஸ், அவ்வாறான தாஊன், கோலரா. ஒட்டகத்தில் ஏறுவதற்கு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு காலை வைத்தார்கள். பார்க்கிறார்கள், அபூ உபைதாவுக்கும் வைரஸ் குடித்து. உடனே அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம்களை ஒன்று சேர்த்து குத்பா ஒன்று ஓதினார்கள். முஸ்லீம்களே, எல்லோரும் மௌத்தாக கூடியவர்கள் தான். இது நபியுடைய துவா, இது தஅவத்து நபியிக்கும், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது வந்திருக்குது. நாங்கள் இதை வெறுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தனக்கு பிறகு அமீராக முஆத் பின் ஜபலை ஆக்கினார்கள். ஆக்கியதோடு அபூ உபைதா மௌத்தாகிவிட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஆத் பின் ஜபல் கடிதம் எழுதினார், இஹ்தஸிப் இம்ரஅன் கான லில்லாஹி அமீனா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையாக வாழ்ந்த ஒருவர் மௌத்தாகிவிட்டார். வகான அல்லாஹு ஃபீ கல்பிஹி அஸீஸா, அவர் அஸீமா, அவர் அல்லாஹ்வை மிகவும் சங்கைப்படுத்தினார். உடனே கடிதம் வந்து சேர்ந்தது உமர் ரலியல்லாஹுவிடம். அழுதார்கள். வாழ்க்கை அது போன்று அழுதது கிடையாது. என்றால் அபூ உபைதா போன்றவர்களை சமூகம் இழக்கக்கூடாது. உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் குத்பா ஓதிவிட்டு தொழுகை நடாத்தி விட்டு திரும்புகிறார்கள். முஆத் பின் ஜபலுடைய மகன் அப்துல் ரஹ்மான் மௌத். குத்பா ஓதிவிட்டு இறங்கி பார்க்கிறார்கள், முஆத் பின் ஜபலுக்கு வந்து விட்டது, அவரும் மௌத். ஷுரைஹ் பின் ஹஸனா வந்தார், அவரும் மௌத். சுஹைல் பின் அம்ருடைய முழு குடும்பமும் மௌத். யஸீத் பின் அபி சுஃபியான் மௌத். கடைசியாக மீதமாக இருந்த அமீர் தான் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, 25,000 முஸ்லிம்கள் மௌத். அதனால்தான் அந்த ஆண்டுக்கு ஆமுர் ரமாதா என்று சொல்லுவோம். முழுதுமே இந்த உலகத்தில் சிறந்த சஹாபாக்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்ரு பின் ஆஸுக்கு கடிதம் எழுதினார்கள். அம்ர், உடனே முஸ்லீம்களை ஒரு மலை பிரதேசத்துக்கு எடுத்து செல்லுங்கள். சகோதரர்களே, அம்ரு பின் ஆஸ் அவ்வளோ முஸ்லீம்களை மலை பிரதேசத்துக்கு எடுத்து சென்றார். அதற்கு பிறகுதான் இந்த கோலரா நின்று. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நபியுடைய வாக்கு, முஸ்லீம்களை சந்தித்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்று உலகம் சந்தித்திருக்கிறது. அதை முஸ்லீம்கள் சந்திப்பார்களாக இருந்தால் நன்மாராயம், காபீர்கள் சந்திப்பார்களாக இருந்தால் அவர்கள் பாவம். எனவே சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் துவா செய்ய வேண்டும். நாங்களும் இஸ்லாம் சொன்ன வைத்தியங்களை செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலும் எங்களுக்கு கைர், இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்திலும் கைரை தரும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலும் ஆகிராவிலும் சிறந்தவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக, நீண்ட ஆயுளையும் அழகான அமலையும் நசீபாக்குவாயாக.
யா அல்லாஹ் கொடூரமான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீதான் ஷாஃபி. யா அல்லாஹ் நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நீண்ட காலம் அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிறார்களோ அனைவர்களுக்கும் ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. இஸ்லாம் தான், குர்ஆன் தான் உண்மை என்பதை தெளிவுபடுத்துவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.